ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்டில் வாராகி அம்மனுக்கு வழிபாடு செஞ்ச வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வாராகி அம்மனோட வழிபாடு நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு சாரீ ட்ராப்பிங் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப நாளாக அந்த வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை, எனக்கு ரொம்ப உடம்பு வந்து முடியல. ஸோ நம்ம வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நிவேதனம் வச்சிடலாம், அபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமையில செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசந்த மாதிரி இருந்தேன். ஆனால் என்னென்னு தெரியல, பூஜை அறையில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி ரொம்ப நேரம், அதாவது அந்த 6 மணிக்கு நான் சனிக்கிழமை விளக்கேற்றினதுலேருந்தே ஒரு 6:30 மணி வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த பூஜை அறையிலேருந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து போகவே இல்லை. வாராகி அம்மன் விக்கிரகம் மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜை அறை முழுக்க சுற்றிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லாம இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே ஒவ்வொரு பஞ்சமிக்கும், அதாவது மாசத்துல வர 2 பஞ்சமி அன்னைக்கும், தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி 2க்குமே வந்து நான் வந்து அம்பாளுக்கு 5 வகையான அபிஷேகம் செய்யறதுண்டு. நீங்க கண்டினியூஸா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்பவுமே அம்பாளுக்கு 5 வகை அபிஷேகம் செய்வேன். ஸோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக 5 செய்யலை அப்படின்னாலும் கூட பால் அபிஷேகம் மட்டுமாவது அம்பாளுக்கு வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு 6:30 மணி போல் முடிச்சிட்டேன். ஏன்னா 6:37 வரைக்கும் தான் பஞ்சமி தேதி இருந்துச்சு. அந்த பஞ்சமி தேதிக்குள்ளவே நான் வந்து பூஜையை முடிச்சிடணும், அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையே வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கணும். என்னால் சுத்தமாக முடியல அப்படிங்கிறதால சனிக்கிழமை சாயந்தரம் தான் வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அம்பாளுக்கு நிவேதனம் செஞ்சு படைக்க முடியல. அது ஒரு வருத்தம் தான். பழமும் பாலும் வந்து வச்சுட்டேன். ஏன்னா எப்பவுமே பழம் வைக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ அல்லது அம்பாளுக்கு பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு வைக்கிறது உண்டு. ஸோ எதுவுமே முடியல. ஆனால் நம்ம வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அம்பாளுக்கு வந்து நான் செஞ்சு அந்த மாதிரி ஓகே, மந்த்லி ட்வைஸ் வந்து அம்பாளுக்கு இதெல்லாம் செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கிற கஷ்டம் இல்லாமல் என்னால் முடிஞ்சதை நான் வந்து அம்பாளுக்கு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு சாரீ டிராப்பிங் வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 டைப்ஸ், அதாவது 2 மெத்தடில் அம்பாளுக்கு சாரீ கட்டுறதையும் நான் 2 வீடியோவில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக, அதாவது சிலைக்கு ஒரு குட்டி விக்கிரகத்துக்கு வந்து சாரீ ட்ராப் பண்ணவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட வித்து வந்து கேட்குறீங்க. ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது அப்படின்னா ஒரு 7 சென்டிமீட்டர் 7 to 8 இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளீட் வரத்துக்காக தான். அந்த ஃப்ளீட் வந்து அழகாக உட்காரணும் அம்பாளுக்கு. அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, பின்னாடி அம்பாளுக்கு பின்புறமாக அந்த லாஸ்ட் பிட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து பின்வாக்கில் நம்ம டைட்டாக, ரொம்ப டைட்டாக வந்து இழுத்து கட்டணும். ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னா கூட டக்குன்னு உருவிட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட் பண்ணி பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம அந்த கை சந்து இருக்கும். ஸோ அந்த கைக்கு இடையில நம்ம வந்து உள்ள நுழைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாரீ வந்து ட்ராப் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. பார்க்கவும் அந்த ஃப்ளீட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வலக்கைக்கு கீழே அபயஹஸ்தம் காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கைக்கு கீழே வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வழியாக அந்த சாரியை வந்து நம்ம உள்ள பின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அழகாக நம்ம ஃப்ளீட் வந்து ஆல்ரெடி மடித்து தேய்ச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃப்ளீட் வந்து ஓரளவுக்கு அப்படியே உட்காரும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், இதை வந்து அப்படியே கொஞ்சம் விரித்து நம்ம வந்து ஃப்ளீட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அம்பாளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ குட்டி விக்கிரகம் அப்படிங்கிறதால ரொம்ப ஈஸியாக சாரீ வந்து ட்ராப் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஒவ்வொரு தடவையும் அபிஷேகம் செஞ்சுட்டு நமக்கு வந்து சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகுதுங்க, அதனால சாரீ ட்ராப் பண்ணாமல் அபிஷேகம் செஞ்சுட்டு அப்படியே பூஜை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப குட்டி விக்கிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் சாரீ ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு அழகு அம்பாளை அலங்காரம் செய்கிறதுல ஒரு விருப்பம் எனக்கு. அதனால் நான் எப்போவுமே அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் உடனே அம்பாளை வந்து இப்படி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அழகாக மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது வழக்கம். அதனால் நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு வந்து சாரீ ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு அழகாக சாரீ வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இப்போது அம்பாளுக்கு வந்து அந்த இடுப்பில்
அந்த சுங்கு வர மாதிரி நம்ம அதாவது ஒட்டியானம்லாம் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் போல போதும். அத வந்து நல்லா மடிச்சு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ அத வந்து மறுபடியும் அகைன் வந்து அம்பாளுடைய கைக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வழியா நம்ம வந்து நுழைச்சி வெளியில எடுத்துக்கலாம். வெளியில எடுத்துட்டு வந்து 2 பக்கமும் சேர்த்து நல்ல இறுக்கமா நம்ம வந்து பின் பண்ணிடலாம். ஸோ பின் பண்ணிட்டோம்னா, அந்த சாரி வந்து அழகா நம்ம எப்படி வியர் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி ரொம்ப நீட்டா அந்த ஃப்ளீட்லாம் வந்து அழகா உட்காந்துரும். அந்த நம்ம சாரி கட்டின விதம் வந்து அவ்வளோ க்யூட்டா நமக்கு வந்து தெரியும். அந்த விக்கிரகத்துக்கு அவ்வளோ அழகா தெரியும். ஸோ இதே மெத்தட்ல நம்ம எல்லா விக்கிரகங்களுக்கும் நம்ம வந்து சாரி ட்ரா பண்ணலாம். ஆனா இத விட குட்டியா இப்ப என்கிட்ட வந்து மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம், அதுக்கப்புறம் மாரியம்மன் விக்கிரகம், அன்னபூரணி அம்மன் விக்கிரகம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விக்கிரகத்துக்கு கூட நான் சாரி ட்ராப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் தனித்தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். அன்னபூரணி அம்மனுக்கு ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க, அவ்வளோ குட்டி விக்கிரகத்துக்கு எப்படி சாரி ட்ராப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே சமயம் அன்னபூரணி அம்மன் வழிபாடு வந்து ரொம்ப நாளா கேட்டுட்ருக்கீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து அன்னபூர்ணா தேவியோட வழிபாட்டு முறைகளையும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணல. ஸோ ஜென்ரலா வந்து சொல்லியிருக்கேன். அதனால தனி வீடியோவா நான் கண்டிப்பா குடுக்குறேன். அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப அழகா வாராகி அம்மனுக்கு வந்து சாரி ட்ராப் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸியா அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்ல. ரொம்ப அழகா டக்குன்னு முடிச்சிடலாம். அபிஷேகம் பண்ண கையோட அழகா வந்து நம்ம வந்து சாரி ட்ராப் பண்ணி அம்பால வந்து அலங்காரம் பண்ணிடலாம். அதனால சிரமப்படாம சாரி வந்து ட்ராப் பண்ண பாருங்க. ரொம்பவே லட்சணமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ வந்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அம்பாள் ரெடி ஆயிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சாரி வந்து ட்ராப் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாரி ட்ராப்பிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 2 மெத்தடில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சாரி ட்ராப் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அன்னபூர்ணா தேவியோட வழிபாட்டு முறைகளையும், அந்த வழிபாடு என்னைக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.